Hey everyone, welcome to my channel. நான் உங்கள் ராகுல். நீ எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா நீக் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது தனுஷ் டைரக்ஷனில் தனுஷோட ஏரியா ஒர்க் பண்ணிட்டு இருந்த பவேஷ் வந்து நடிச்சிருக்காரு. அது கூடவே வந்து அனிகா சுரேந்திரன், பிரியா வாரியர், சரண்யா பொன்மனன், சரத்குமார், மேத்யூ தாமஸ்ன்னு ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் நடிச்சிருக்காங்க. இன்னொரு பொண்ணு வேற லவ் பண்ணியாடா, ரிடிகுலஸ். இது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவியாக வந்திருக்குது. இந்த கதையை பற்றி சொல்லணும்னா இதில் வந்து பவேஷ் வந்து செஃப்பாக இருக்காரு. செஃப்பாக இருந்துக்கிட்ட வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. கரண்ட்டில் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட வந்து அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு, பிரேக்கப் பண்ண கதையெல்லாம் சொல்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து இன்விடேஷன் வருது. அந்த இன்விடேஷனில் வந்து எக்ஸுக்கு வந்து கல்யாணம்னு வந்திருக்கு. அந்த கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணாரா, அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு அடுத்து அவங்களே கல்யாணம் பண்ணாங்களான்றது அந்த படத்தோட கதையாகவே போகுது. இந்த படத்துல வந்து எல்லா காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவேஷை பத்தி சொல்லணும்னா இவர் ஹீரோ சிலது வந்து அவர் பண்றதெல்லாம் வந்து தனுஷோட மேனரிசம் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட மினி தனுஷை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அவர் கூட ஏடியா ஒர்க் பண்ணதுனால என்னவோ அவரோட மேனரிசம்லாம் அப்படியே வந்துருச்சுன்னு சொல்லலாம். இது வந்து தனுஷே பண்ணியிருக்கலாம். அவரோட குட்டி தனுஷ் மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்காரு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐ டோன்ட் கேர். அடுத்து வந்து மேத்யூ தாமஸ் வர சீன்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவ்வளோ கவுண்டர், அவ்வளோ காமெடியாக இருந்துச்சு. மேத்யூ தாமஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு கதையே நல்லா கொஞ்சம் கூட அஃபெக்ட் பண்ணலையா? ஆஃப்கோர்ஸ் நான் சான்ஸே இல்லை போகுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்றது வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டு வந்து அனிகா சுரேந்திரன் வந்து ஓகே, ஒரு சைடு நல்லா நடிச்சிருந்தாலும் ஒரு சில வந்து கிரிஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க அழுகுறதுலாம் வந்து அவங்க செட் ஆகாத மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் பிரியா வாரியர் அவங்க கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் கூட வர ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் நீட்டாக எழுதியிருக்காங்க. சரத்குமார், பொன்வண்ணன், சரண்யா பொன்வண்ணன் எல்லாருமே வந்து அவங்களோட நடிப்பை கரெக்டாக அளவுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக்லாம் வந்து விண்டேஜ் ஜிவி பிரகாஷ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லா சாங்ஸுமே கேட்கறது நல்லா இருந்துச்சு. நல்ல வர பிரேக்கப் சாங்ஸ்லாம் வந்து சின்னதாக வரதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கோல்டன் ஸ்பேராவாக இருக்கட்டும், இந்த டங் டங் டன் டடங் டன் டன் காதல் ஃபைட் சாங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஏடி பாட்டும் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் வந்து பழைய மியூசிக் டைரக்டர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி வந்து எல்லாமே ஈஸியாக கொடுத்துருக்காரு. பிரபு, நீ ஏதோ சமையல்காரன் ஆகணும்னு சொன்னல. இந்த கதையை பார்த்தீங்கன்னா பிரேமலு ஒரு சில விஷயத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் வந்து டீனேஜர்ஸாக இருக்காங்க. உடனே கல்யாணம்னு சொல்றது வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா வந்து பிரேமலு படத்திலேயே பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த லவ் அதெல்லாம் வந்து டீனேஜர் எப்படிலாம் இருக்குன்றது வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போனது வந்து செட் ஆகலை. ஏன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே சின்ன பசங்க மாதிரி தான் இருக்காங்க. உடனே கல்யாணம்ன்றது வந்து சில பேரால் ஏற்றுக்க முடியாது. ரொம்ப யூஸ்வலான ஸ்டோரி தாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ், லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து இப்படியே முடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு சைடு தோணினாலும் ஆனால் வேற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அது வந்து சில பேருக்கு ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கதை சூப்பராக போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆர்ட்டாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. செட்டே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற லவ் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் இப்படிலாம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரா? ஏன்னா அவரோட பாப்பான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி மூவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயன் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனு. இப்போ வந்து இது ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து கதை எடுத்திருக்காரு. இந்த மாதிரி பார்க்கும்போது அவருக்குள்ள இவ்வளோ ஸ்டஃப் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி அதுக்கும் இல்லாமல் கடைசியில் பார்ட் 2க்கு வேற லீவ் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தை கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு பார்ட் 2க்கு லீவ் கொடுக்கும்போது அவர் வந்து யோசிச்சிருக்கலாம், சரி இந்த படம் முடிச்சுன்னா அடுத்த படத்துக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த படம் எல்லாருமே பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. காலேஜ் ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் கண்டிப்பாக பிடிக்கும். இதை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் இதில் மைனஸாக பார்க்கப்படுது. மற்றபடி கிளைமேக்ஸும் லைட்டாக சொல்லப்படுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்காண்டி எடுத்த படமாக வந்து தனுஷ் வந்து எடுத்திருக்காரு. இதை போய் கண்டிப்பாக ஒரு தடவை தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்ப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.